ஹலோ ஆல். நம்ம பிஎல்டபிள்யூ ஃபாலோ பண்ணுறதுலேருந்து நான் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அதில் இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா, இது என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கும் வேலை பார்த்துருக்கு, நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இந்த பையனுக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இல்லை விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, இல்லை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க, உங்களுக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்கு வழி தெரியல, ஊட்டவும் முடியாது, அவங்கள சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு குட்டி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் தோசை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றது இல்லை, விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்னா ஃபோர்க்கு கையில் கொடுத்துருவேன். சாப்பாடு ஏதாவது சாப்பிடல, இந்த மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, இப்போ அவன் வந்து என்ன பண்ணான்னா சாப்பாடு அள்ளி இந்த பிப்புக்குள்ளே போட ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்பூன் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து அவனுக்கு அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நான் அவனை வந்து சாப்பிடுன்னு ஃபோர்ஸும் பண்ணலை, நானும் ஊட்டி விடல, அவனே தான் இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், அதே மாதிரியே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பவும் அவங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், திரும்பவும் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க நம்மளை மாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னப்பா சாப்பிட்டு இது நான் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ அந்த அதே சாதம் வயிற்றுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே அளவுக்கு பொறுமையாக இருங்க, நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. ஸோ நானும் சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் எல்லாமே கற்றுக்குவாங்க. பிஎல்டபிள்யூ இஸ் வெரி ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.